இப்போ நான் கொஞ்ச நேரம் பேசுவேன். இத கேட்டுட்டீங்கன்னா, இனிமேல் யாராவது கலோரின்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். பாவம் ஒண்ணுமே புரியாம பேசுறாங்கன்னு தோணும். இந்த வேலைக்கு போகாத நெறைய சம்பளம் குடுப்பாங்க. இந்த வேலைக்கு போ கொஞ்சமா சம்பளம் குடுக்காமலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? "ஏய் அந்த பிசினஸ் பண்ணாதப்பா, நெறைய ப்ராஃபிட் கிடைக்கும்." இது பண்ணப்பா கம்மியா கிடைக்கும்னா, புரியுதா இல்லைங்களா? கலோரியை குறைக்க தேவையில்லை. கலோரி அதிகமாக இருக்கும் பொருளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு சக்தி கிடைக்கும். பாருங்க இவங்க யாருமே கழிவுங்கிற வார்த்தைய பயன்படுத்துறதே இல்லைங்க. அப்போ ஒரு உணவை தவறாக சாப்பிடும் பொழுது கழிவாக மாறி உடம்பில் தேங்குகிறது. அது வியாதி வருகிறது. 0 டிகிரி தண்ணிய 1 டிகிரி கொண்டு வரக்கு அதிக சக்தி செலவாகும். 98 டிகிரி இருக்கிற ஒரு தண்ணிய 99 கொண்டு போறதுக்கு கொஞ்சமா சக்தி செலவாகும். நடிகர் வெந்நீர் ஆடை மூர்த்திங்க. அவருக்கு இப்போ வந்து 90 வயசு பக்கம் இருக்குங்க. அவர் ஒரு பேட்டியில பார்த்தேன். அவர் வாழ்நாள்ல யோகா, ஜாக்கிங், எக்சர்சைஸ் எதுவுமே பண்ணதில்ல அப்படிங்கிறாரு. ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். வாழ்க வையகம். நண்பர்களே, இப்பொழுது நாம கலோரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. உடற்பயிற்சி செய்து வாக்கிங், ஜாக்கிங், எக்சர்சைஸ் எல்லாம் செஞ்சு கலோரிய குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலோரி சம்மந்தமா நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கலோரி அதிகமா இருக்கிற உணவ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தந்த பொருள்ல இவ்வளவு கலோரி இருக்கு. ஒரு ஆப்பிள்ல இவ்வளோ கலோரி இருக்கு. ஒரு தோசையில இவ்வளோ கலோரி இருக்கு. ஒரு சப்பாத்தில இவ்வளோ கலோரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வாக்கிங் போங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, ஓடுங்க, ஒடியாருங்க, ஜிம்முக்கு போங்க, கலோரி எல்லாம் குறைங்கம்பாங்க. இது எல்லாமே தவறான கருத்து. கலோரி அப்படின்னா என்னங்க? பாருங்க, இப்ப நான் கொஞ்ச நேரம் பேசுவேன். இத கேட்டுட்டீங்கன்னா, இனிமேல் யாராவது கலோரின்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். பாவம் ஒண்ணுமே புரியாம பேசுறாங்கன்னு தோணும். கலோரி அப்படிங்கிறதுக்கு என்ன சயின்டிஃபிக் டெஃபினிஷன் அப்படின்னா, 1 கிராம் 1 கிராம் தண்ணிய 1 டிகிரி சூடு பண்றதுக்கு தேவையான சக்தி. 1 கிலோகிராம் தண்ணிய 1 டிகிரி சூடு பண்ணுனா, அதுக்கு பேரு 1 கிலோ கலரி. கேலரீஸ், கலோரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கலோரிங்கிறதுக்கான டெஃபினிஷனே முதல்ல தப்பு. 1 கிராம் தண்ணியாமா, அத 1 டிகிரி சூடு பண்ணா, அதுக்கு எவ்வளோ சக்தி வேணுமோ, அதுக்கு பேரு கலோரிங்கிறாங்க. இப்போ நீங்க வந்து சுவிட்சர்லாந்து போயிருங்க. ஒரு தண்ணி இருக்கு. -5 டிகிரில இருக்கு. இத -4 டிகிரி கொண்டு வரணும்னா, நெறைய சக்தி செலவாகும். ஒரு வெயிலான ஒரு காலம். சவுதி அரேபியால போறீங்க, பாலைவனத்தில. அங்க தண்ணி வச்சிருக்கீங்க. அது ஏற்கனவே ஒரு 45 டிகிரி இருக்கு. இப்ப 46ஆ மாத்துறது, கொஞ்சமா சக்தி செலவு பண்ணா போதும். புரிஞ்சுங்களா? 0 டிகிரி தண்ணிய 1 டிகிரி கொண்டு வரக்கு அதிக சக்தி செலவாகும். 98 டிகிரி இருக்கிற ஒரு தண்ணிய 99 கொண்டு போறதுக்கு கொஞ்சமா சக்தி செலவாகும். அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அந்த தண்ணி என்ன டிகிரில இருக்கு? அங்க ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு? அது எந்த நாடு? எந்த ஊரு? இதுக்கான சரியான பதில் இல்லை. புரிஞ்சுக்கங்க. இது 1. 2வது கலோரி அப்படிங்கிறது ஒரு என்ன டெஃபினிஷன் குடுத்துருக்காங்கன்னா, நம்ம சாப்பிடுற பொருள் இருக்கிற சத்து, உடல்ல வயித்துல ஜீரணமாயி, அது சத்து பொருளா மாறுது இல்லையா? இதுக்கு பேரு தான் கலோரி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா, கலோரி நல்லது. புரிஞ்சுக்கங்க. கலோரிங்கிறது என்னன்னா, ஒரு சக்தி. உங்களுக்கு புரியிற மாரி ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, கலோரி இஸ் நத்திங் பட் பிராணன். பிராணனைத்தான் இவர்கள் கலோரி, கலோரி என்று கூறுகிறார்கள். பிராண சக்திங்க. அப்போ நீங்க எக்சர்சைஸ் பண்ணி கலோரிய குறைங்க. பர்ன் பண்ணுங்க. நான் ஏன் பர்ன் பண்ணணும்? இப்போ உங்கட்ட நெறைய பணம் இருக்குதுங்க.
நான் வந்து உங்ககிட்ட பணத்தை எல்லாம் எரியுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? வாயா லூசும்பீங்களா இல்லையா? கலோரிய எதுக்குங்க பர்ன் பண்ணணும்? கலோரிங்கிறது சத்து. நமக்கு தேவையானது. அது பிராணன். அது உடம்புல எவ்வளோ நெறைய இருக்கோ, அவ்வளோ நல்லதுங்க. புரிஞ்சுக்கங்க. இவங்க என்ன சொல்றாங்க, "கலோரி இருக்கிற பொருளெல்லாம் சாப்பிடாத. நீ அரிசி சாப்பிடாத. அதுல நெறைய கலோரி இருக்கு. உடம்புக்கு கெடுதலு." இது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு? இந்த வேலைக்கு போகாத, நெறைய சம்பளம் குடுப்பாங்க. இந்த வேலைக்கு போ, கொஞ்சமா சம்பளம் குடுக்காமலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? "ஏய் அந்த பிசினஸ் பண்ணாதப்பா. நெறைய ப்ராஃபிட் கிடைக்கும்." இது பண்ணப்பா கம்மியா கிடைக்கும்னா, புரியுதா இல்லைங்களா? இதே மாரி தான். இந்த உணவ சாப்பிடாத, நெறைய கலோரி இருக்கும். அதனால சாப்பிடாதன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லன்னு அர்த்தம். கலோரிங்கிறது சக்திங்க. எந்த அளவுக்கு நெறைய கலோரி இருக்கிற பொருள் சாப்பிடுறோமோ, அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. 1 முதல்ல கலோரிங்கிற டெஃபினிஷனே தப்பு. கலோரிய குறைக்கணும் அப்படிங்கிறது தப்பு. கலோரி அதிகமா இருக்கிற பொருள சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தப்பு. புரிஞ்சுக்கங்க. வாக்கிங், ஜாக்கிங், எக்சர்சைஸ் செய்யும் பொழுது, கலோரி குறையலிங்க. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் வேலை செய்யும்போது ஒரு சூடு கிடைக்குது. அந்த சூடு உடம்புல இருக்கிற நோய்களை எல்லாம் குணப்படுத்துது. கழிவுகளை வெளியேத்துது. உறுப்புகள புதுசா மாத்துது. நல்லது பண்ணுதுங்க. அதுக்காக நீங்க வாக்கிங், ஜாக்கிங், எக்சர்சைஸ்லாம் போ வேண்டான்னு சொல்லல. அதுக்கும் கலோரிக்கும் சம்மந்தம் இல்ல. இதுல வேற, ஒரு ஆப்பிளில் இவ்வளோ கலோரி இருக்கிறது. ஒரு சப்பாத்தியில் இவ்வளோ கலோரி இருக்கிறது. ஒரு நெல்லிக்காவில் இவ்வளோ கலோரி இருக்குன்னு எங்க பார்த்தாலும் சார்ட் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு நகைச்சுவையா இருக்கு. ஒரு நெல்லிக்காவில் இவ்வளோ கலோரின்னு சொல்றாங்கல்ல. அந்த நெல்லிக்கா, மலை நெல்லிக்காவா? இல்ல சாதாரண நெல்லிக்காவா? அது உரம் போட்டதா? போடாததா? நாட்டு நெல்லிக்காவா? அதோட சைஸ் என்ன? ஒரு ஆப்பிளில் இவ்வளோ கலோரி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு ஆப்பிள்ங்கிறது என்ன மீன் பண்றீங்க? குட்டியா ஒரு ஆப்பிள் இருக்கு. ஒரு ஆப்பிள் 1 கிலோக்கு இருக்கு. இன்னொரு ஆப்பிள் 1/4 கிலோக்கு இருக்கு. எந்த ஆப்பிள சொல்றீங்க? ஊட்டி ஆப்பிளா? எந்த ஆப்பிள்? புரிஞ்சுக்கங்க. சப்பாத்தி, ஒரு சப்பாத்தியில் இவ்வளோ கலோரி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? என்ன சப்பாத்தி? அந்த சப்பாத்தியோட சைஸ் எவ்வளவு? அதில கோதும மாவு எவ்வளோ இருக்கு? மைதா மாவு எவ்வளோ இருக்கு? புரிஞ்சுக்கங்க. அது சுட்டதா? இல்ல வந்து சட்டியில வந்து எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணதா? இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1 கலோரி என்பது நல்லது. கலோரி என்பது பிராணன். கலோரியை குறைக்க தேவையில்லை. கலோரி அதிகமாக இருக்கும் பொருளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு சக்தி கிடைக்கும். எந்த பொருளில் இவ்வளோ கலோரின்னு கணக்கு போட்டு தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடவே முடியாது. பசி எடுத்தா சாப்பிடுங்க. புடிச்ச உணவ சாப்பிடுங்க. போதுன்னா நிறுத்துங்க. நமக்கு எவ்வளோ கலோரி வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இதுக்குள்ள சார்ட் போட்டு ஒரு மனிதனுக்கு இவ்வளோ கலோரி வேணுங்கிறதே தப்பான கான்செப்ட்டுங்க. ஒருத்தர் கூலி வேலை செய்றாரு. கான்கிரீட் சட்டி எடுத்து எடுத்து குடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 1000 சட்டி எடுத்து குடுக்குறாரு. அவருக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படும்? எனர்ஜி தேவைப்படும். இன்னொருத்தர் மூளைக்கு வேலை தர்றாரு. ஒருத்தர் சோபால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. சிந்தியுங்கள். அதனால என்ன சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்கங்க. கலோரிங்கிறது எனர்ஜி. இது உடம்புல நெறையா இருந்தா நல்லது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மள ஏமாத்தி, சத்துள்ள பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டானுங்க. இன்னொன்னு கலோரிய கொற அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு இந்த கலோரி அந்த பொருள் இருக்குன்னு சொல்லி நம்மள பைத்தியக்காரனாக்கி சுத்த விட்டாய்ங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரோக்கியமா வாழவே முடியாது. இதுலருந்து என்ன சொல்ல வரேன்னா, கலோரி என்பது எனர்ஜி. அப்ப எனர்ஜி அதிகமா இருக்கிற, கலோரி அதிகமா இருக்கிற உணவ தேடி தேடி சாப்பிடுங்கள். நானு சொல்லிக் குடுக்குற மாரி சாப்பிடுங்க. பசி எடுத்து, உதட்ட மூடி, நல்லா மென்னு, கூழ் மாரி அரைச்சு எச்சில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா, அது சத்தியா மாறும். உடம்புக்கு நல்லது. ஆமாங்க. அதாவது இங்க என்னன்னா, உடம்புல கழிவுகள் அதிகமானா வியாதின்னு சொன்னா ஒத்துக்குவேங்க. கலோரி அதிகமானா வியாதினா தப்பு. இவங்க என்ன சொல்றாங்க, "நீ கலோரி அதிகமுள்ள பொருள் சாப்பிட்டா, தேவைக்கு அதிகமாக ஒரு கலோரி வந்துச்சுன்னா, அது கழிவா தேங்குமாமா." கண்டிப்பா கிடையவே கிடையாது. அளவுக்கு அதிகமாக கலோரி உடம்பில் சேரும் பொழுது, அது பிராணனாக மாறி ஆறா பெருசாகுங்க. பாருங்க இவங்க யாருமே கழிவுங்கிற வார்த்தைய பயன்படுத்துறதே இல்லைங்க.
அப்போ ஒரு உணவை தவறாக சாப்பிடும் பொழுது கழிவாக மாறி உடம்பில் தேங்குகிறது, அது வியாதி வருகிறது. அப்ப கழிவு நீக்கம் தான் வைத்தியம். அதனால இனிமேலு கலோரி அதிகம் உள்ள பொருள சாப்பிடுங்க. நான் சொல்லிக் குடுத்த மாரி சாப்பிடுங்க. அது உள்ள போய் சக்தியா மாறி குப்பையெல்லாம் வெளியேத்திட்டு செல்கள குணப்படுத்தும். கலோரி குறைக்கணும்னு சொல்லி நீங்க யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. கலோரிய குறைக்கிறேன்ட்டு போகாதீங்கங்கிறேன். நடிகர் வெந்நீர் ஆடை மூர்த்திங்க. அவருக்கு இப்போ வந்து 90 வயசு பக்கம் இருக்குங்க. அவர் ஒரு பேட்டியில பார்த்தேன். அவர் வாழ்நாள்ல யோகா, ஜாக்கிங், எக்சர்சைஸ் எதுவுமே பண்ணதில்ல அப்படிங்கிறாரு. நல்லா இருக்காருங்க. இப்பலாம் 50 வயசுலயே நோய் வந்தெல்லாம் படுத்துக்கிறாங்கங்க. ஏன்னா, அவரு அந்த கலோரிய கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிருக்காரு. நல்ல சாப்பாடா பார்த்து சாப்பிட்டு அமைதியா இருந்திருக்காரு. புரிஞ்சுக்கங்க. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் செஞ்சு தான் ஆரோக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உடம்ப கெடுக்காம இருந்தாலே போதும். எனவே, கலோரி தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் கலோரி பார்த்து பயப்படாதீங்க. கலோரி அதிகம் உள்ள பொருள சாப்பிடுங்க. நான் சொல்ற மாரி சாப்பிடுங்க. நல்லா ஜீரணமாகும். ஆரோக்கியமாக இருக்கலாம். இது கூட யோகா, மூச்சு பயிற்சி, தியானமெல்லாம் செய்யுங்க. ரொம்ப நல்லது. ஆனா, அது கலோரி குறைப்பதற்காக அல்ல. இந்த உணவில், அந்த உணவில் இவ்வளவு கலோரி இருக்குன்னு மண்டைய போட்டு உடைச்சுக்காதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே பைத்தியம் பிடிச்சிரும். அப்புறம் எதையுமே சாப்பிட பிடிக்காது. ஆமாங்க. அதனால கலோரி பத்தி நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இனிமேல் நான் சொல்ற மாரி செய்யுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கலோரி சம்மந்தப்பட்ட நெறைய பேர் பேசுற எல்லாமே தவறான கருத்துக்கள். கலோரி என்பது உடம்புக்கு தேவை. அதுதான் ஆரோக்கியம். அதுதான் பிராணன். எனவே கலோரியை அதிகரித்து உடம்பில் சேமித்து ஆரோக்கியமாக வாழுங்கள். நெனைச்சத அடையிறது எப்படி? வெற்றி பெறது எப்படி? அதாவதுங்க ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேத்துறது அப்படின்னு. இது சம்பந்தமா நானு 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல, பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல. நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பைன் இருக்காங்களோ, நம்ம ஊர்ல தம்மண்ண செட்டிங்க. அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றியடைவு சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவருதாங்க, தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க. எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பையன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட். அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும். மற்ற நேரத்துல பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பாத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க. இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.